Welcome back to Magic Class. So in the video நம்ம பார்க்க போகிறது Standard 9 Scienceல 19th lesson Movement in Animals. இது வந்து part 2 video. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 19.4. ஸோ இதில் வந்து ஜாயின்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்க்குறீங்க நீங்கள் ஸ்க்ரீனில் என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ், இது எதுலாம் இருக்குது, அதோட மொபிலிட்டி என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்ட்டு நாம் இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் போகிறதுக்கு முன்னாடி I'll just give you a short introduction. நம்ம பாடி, ஸோ த ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் அ நம்பர் ஆஃப் போன்ஸ்ன்னு தெரியும். எத்தனை போன்ஸ்ன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 206 போன்ஸ் இருக்குது அண்ட் அப்ராக்சிமேட்லி 300 ஜாயின்ட்ஸ். ஜாயின்ட்ஸ்னால் என்ன? ரெண்டு போன் மீட் ஆகிற இடம் தான் ஜாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், பாக்ஸாக போட்டிருக்காங்க. மேலே ஒரு போன் இருக்குது, கீழே ஒரு போன் இருக்குது. ஸோ அந்த போனை வந்து ரெண்டு ஜாயின் பண்ணுறது தான் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஜாயின்ட்ஸ் ஆர் சினோவியல் ஜாயின்ட்ஸ். சினோவியல் ஜாயின்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த ரெண்டு போன்ஸ்க்கு இருக்கிற கனெக்ஷன் வந்து அது ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த கனெக்ஷனாக அதுக்குள்ளே இருக்கிற கேவிட்டி அது எல்லாமே தான் சேர்த்து இந்த சினோவியல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஃபிக்ஸ்டாக இருக்கலாம், அதாவது மூவ் பண்ணவே முடியாத ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஃப்ரீயாக மூவபிள் ஜாயிண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதை தான் நாம் இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ now let's get on to the textbook. Joints, the point at which two separate bones meet. ரெண்டு போன்ஸ் வந்து மீட் பண்ணுற இடம் தான் ஜாயிண்ட்னு சொல்லுவோம். டிபெண்டிங் ஆன் தோஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட், அதோட மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தி ஆர் ஃபிக்ஸ்ட். ஃபிக்ஸ்டுனா மூவே பண்ண முடியாது, அதாவது இம்மூவபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஸ்லைட்டாக மூவ் பண்ணலாம், அடுத்தது வந்து நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணுற ஜாயிண்ட்ஸ். ஃபிக்ஸ்ட் ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட், இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாயிண்ட்டில் நோ மூவ்மெண்ட் இஸ் பாசிபிள் பிட்வீன் டூ போன்ஸ். ரெண்டு போன்ஸ்க்கு இடையில் வந்து மூவ்மெண்ட்டே இருக்காது. த ஸ்ட்ரக்சர்ஸ் பிட்வீன் தி போன்ஸ் ஆஃப் தி ஸ்கல் பாக்ஸ், இங்கே பாருங்கள் மேலே பிக்சரில் தெரியுதுல. ஸோ இந்த ஸ்கல் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற போன்ஸ் எல்லாமே வந்துட்டு இம்மூவபிள் ஜாயிண்டால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ஹியர் ஒன்லி வெரி லிட்டில் ஆர் பார்ஷியல் மூவ்மெண்ட். பார்ஷியல்னால் ஓரளவுக்கான மூவ்மெண்ட் மட்டும் தான் அக்கர் ஆகும் பிட்வீன் தோஸ் டூ போன்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஜாயிண்ட் பிட்வீன் த ரிப் அண்ட் அ பிரெஸ்ட் போன் ஆர் பிட்வீன் த vertebrae is an example for slightly movable joint. See, I have given you the video here. ஸோ இந்த ரிப் கேஜ் காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற ஜாயின்ட்ஸ் எல்லாமே பார்ஷியல் மூவ்மெண்ட்டை தான் எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நான் பிக்சர் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிரும். ஓகே, ஸோ இல் பி ஈஸி, எக்ஸாம் டைமில் வந்து இல் பி ஈஸி ஃபார் ஓகே நம்ம ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டில் இதை பார்த்தோம் அப்படிங்கிறது. ஸோ தட்ஸ் வை I've given you a picture for all this. Next is freely movable joint. In this type, varying different types of movement is possible between the two bones forming the joint. So different types of movement are possible. So based on which are different joint are பிரிச்சிருக்காங்க. First we'll see what are those and then I will show you with a diagram. Ball and socket, இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் ஹிப். அடுத்தது வந்து ஹிஞ்ச், பைவட், காண்டிலாய்ட், கிளைடிங் அண்ட் சேடில். சரி, இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், பால் அண்ட் சாக்கெட். பால் அண்ட் சாக்கெட் இங்கே பாருங்கள். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், மேலே இருக்க எஃப்என் போட்டிருக்கல, அதுதான் வந்து பால் அண்ட் சாக்கெட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அண்ட் ஹிப் ரெண்டு இடத்துல இருக்குது. ஷோல்டர்னால் நம்ம தோள்பட்டையில் இருக்கிற போனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னா இடுப்பு. ஸோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிப் ஜாயிண்ட்டு அப்படின்னுட்டு. ஸோ ஷோல்டர்லேயும் இந்த ஜாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதோட ஷேப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமேட்டிக்காக. அ பால் ஷேப்டு ஹெட் ஆஃப் ஒன் போன் ஆர்டிகுலேட்ஸ் வித் அ கப் லைக் சாக்கெட் ஆஃப் அன் அட்ஜஸ்டன்ட் போன். மேலே வந்து பாருங்கள் பால் ஷேப்பில் இருக்குது, அது வந்து இன்னொரு போன் கப் மேலே வந்து ஒரு கப் இருக்கா, கீழே வந்து ஒரு பால் மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த பால் வந்துட்டு ஒரு கப்போட இது ஆஃப் தி அட்ஜஸ்டன்ட் போன். ஸோ இதுதான் பால் அண்ட் சாக்கெட். ஸோ ஒரு பால் ஷேப் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு சாக்கெட் ஷேப்பில் ஒன்று அட்டாச் ஆகுது. ஸோ இது எங்கே வந்து இருக்குன்னா ஷோல்டர் அண்ட் ஹிப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து வில் அக்கர் இன் 3 planes. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாயிண்ட் பால் அண்ட் சாக்கெட், ஸோ ஷோல்டரும் சரி உங்கள் ஹிப்பும் சரி நல்லா டான்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ இதனால் இட் அலவுஸ் தி கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட். இடுப்பாட்டுறது, ஸோ பேலே டான்ஸு, பெல்லி டான்ஸு இதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஷோல்டரில் வந்து நிறைய எக்ஸசைசஸ் பண்ணுறோம், ரொட்டேட்டிங் எக்ஸசைசஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே பிளாங்க் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு
in the ball and socket joint is very very useful. Next one is hinge. So hinge பார்க்கலாம் இப்போ. hinge எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா elbow, knee and ankle. ஸோ இவங்க வந்து டயக்ராமில் ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்போனா முழங்கையில் இருக்குது, நீனா முழங்காலில் இருக்குது, அப்புறம் ஆங்கிள் அப்படின்னா கணுக்கால் மூட்டில் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து கணுக்கால் மூட்டுனா என்னென்னு தெரியும்ல, நம்மளோட ஃபுட் வந்து லெக்கோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இடையில அங்கே ஒரு போன் இருக்கும்ல, அந்த போன் தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹிஞ்சு ஜாயிண்ட் வந்து இங்கெல்லாம் இருக்குது, எல்போ, நீ அண்ட் ஆங்கிள். இங்கே பாருங்கள், டயக்ராமேட்டிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. A cylindrical protrusion of one bone articulates with a trough-shaped depression of the other bone. பாருங்கள், மேலே வந்து ஷேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் இருக்கா, அந்த சிலிண்டர் மாதிரி இருக்க ஒரு போன் வந்து இன்னொரு வந்து ஒரு ட்ரஃப் ஷேப், அதாவது ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த சிலிண்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல உள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு போன் இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஹிஞ்சு. அண்ட் இந்த மூமெண்ட் வந்து இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளேன். திஸ் ஜாயிண்ட் அலவ்ஸ் பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் ஒன்லி. பெண்ட் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம், முழங்கால்லாம் எங்கே யூஸ் பண்ணோம், பெண்ட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் செகண்ட் டைப் ஆஃப் போன். நெக்ஸ்ட் வந்து பிவிட். பிவிட் அப்படின்னா எங்கே இருக்குன்னா உங்களோட ஸ்பைனில் ஆட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். ஸோ இங்கே பாருங்கள், பிவிட் கொடுத்துருக்காங்க, மேலே இருக்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிவிட்டில். ஸோ இது வந்து ஆட்லஸ் அண்ட் ஆக்சிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் எல்லான்னு பார்த்துல நான் இன்னும் ஒரு டீட்டெயில்டு பிக்சர் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, a rounded or pointed structure of one bone articulates with a ring-shaped structure of the radius ulna and adjacent bone. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கா. ஸோ பாயிண்டட் போன் காமிச்சிருக்காங்க, அது வந்து ஆர்டிகுலேட்ஸ் வித் ரிங் ஷேப், இன்னொரு ரிங் ஷேப் போனுக்குள்ளே போகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்பைன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுல்ல. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்பைனோட ஆட்லஸ் அண்ட் ஆக்சஸை வந்து இங்கே டயக்ராமேட்டிக்காக காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த பிவிட். ஸோ மூவ்மெண்ட் வந்து இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் பிளேன். ஸோ தலை வந்து நீங்கள் எப்படி ஆட்டுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே. ஸோ உங்களுடைய நெக்கை யூஸ் பண்ணி. ஸோ திஸ் ஜாயிண்ட் அலவ்ஸ் ரொட்டேஷன் அபவுட் தி லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் ஒன்லி. லாங்கிடியூட்னலில் தான் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காண்டிலாய்ட். காண்டிலாய்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிஸ்ட் கையில் தான் இருக்குது, மணிக்கட்டில் வந்து சொல்லுவாங்களே. ஸோ நிறைய பேர் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மணிக்கட்டை ஒரு தடவை வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அடுத்த தடவை அதை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு வேலை செய்யும்போது கரெக்டாக வேலை செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மணிக்கட்டு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஒரு பொருள் லிஃப்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஏதாவது கேரி பண்ணணும்னா சரி, ரைட் பண்ணணும் சொல்லி இந்த ஃப்ரிஸ்ட் வந்து இருக்கிற ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு அ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் but with much flatter articulating surface forming a much shallow region. The ball and socket பார்த்த மாதிரி பாருங்கள், கீழே ஒரு பால் இருக்குது, மேலே ஒரு சாக்கெட் இருக்கா. ஸோ சிமிலர் டு த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் தான், ஆனால் ஒரு ஃப்ளாட்டர் ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ஃபார்மிங் அ மச் ஷாலோவாக இருக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து கேன் அக்கர் இன் 2 planes. திஸ் ஜாயிண்ட் அலவ்ஸ் தி செகண்ட் கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ wrist வந்து சரியாக இருந்தால் தான் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ கேன் டூ வித் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ அதோட டீட்டெயில்டு டயக்ராமை நான் இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளைடிங். ஸோ கிளைடிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்பைனில் தான் இருக்குது, பிட்வீன் தி போனி ப்ராசஸ் ஆஃப் தி vertebrae. See, இந்த பிக்சரில் இல்லை. ஸோ I'll show you another picture. ஓகே. ஸோ ஹியர் see in this picture, இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைடிங் தெரியுதா. ஸோ this articulating surface almost flat on of similar size. So this gliding allows movement in 3 planes, but ஆனால் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனலாக படிக்க போகிறது வந்து சேடில் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஸோ சேடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குன்னா தம், ஷோல்டர் அண்ட் இன்னர் இயர். இங்கே பாருங்கள். ஸோ திஸ் ஒன் இஸ் சேடில், சீன் கொடுத்துருக்கா. ஸோ இதுதான் வந்து சேடில். So one part is concave, turned inwards at one end and looks like a saddle. The other end is convex, turned outwards and looks like a rider in a saddle. சரியா? ஸோ இதுதான் வந்து saddle bone, saddle joint இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கான்கேவாக இருக்கும், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் பற்றி படிச்சிருப்பீங்களா உங்கள் லோவர் கிளாஸஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒன்று வந்து இன்வர்ட்ஸாக இருக்குது, ஒன்று வந்து அவுட்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து saddle. அண்ட் ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், அப்டக்ஷன் மூமெண்ட்ஸ் ஆர் சீன். இது எங்கே இருக்குன்னா தம்பில் இருக்குது,
ஷோல்டரில் இருக்குது அண்ட் இன்னர் இயர்க்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டைப்ஸ் ஆஃப் மூவபிள் ஜாயிண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபைனலாக பார்க்க போகிறது டாபிக் வந்து பார்த்திங்கன்னா synovial joint. அதுனா என்னன்னு கூட இப்போ பார்த்துடலாம். A synovial joint is a joint which makes connection between two bones consisting of a cartilage lined cavity filled with fluid, which is known as diarthrosis joint. ஸோ synovial jointனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா ஜாயிண்ட்டும் வந்து synovial joints தான். ரெண்டு போன் வந்து மீட் பண்ணுற இடம் தான் ஜாயிண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக வந்து ரெண்டு போன் வந்து மீட் பண்ணிடாது. ஸோ அதுக்கு ரெண்டு போனுக்குள்ளே அட்டாச்மெண்ட்குள்ளே சம்திங் வில் பீஸ் தேர் ரைட் டு அட்டாச் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளூவிட் இருக்குது விச் இஸ் நோன் ஆஸ் தி diarthrosis joint. ஸோ இங்கே பாருங்கள், மேலே வந்து ஒரு போன் இருக்குது, கீழே ஒரு போன் இருக்குது. அந்த ரெண்டு போனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே பாருங்கள் ஒரு தின் ஃபிலிம் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு லைட்டாக வந்து பாருங்கள் ஒரு ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ இருக்குல்ல, அதுதான் கார்டிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ளூ கலரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லி. ஸோ அந்த ரெண்டு போன், ஒரு போனோட கீழே வந்து ஒரு லைனிங் மாதிரி இருக்குல்ல ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ, அதை தான் வந்து கார்டிலேஜ். கீழே வந்து ஒரு கார்டிலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜாயிண்ட் கேவிட்டி. ஸோ அந்த ரெண்டு கார்டிலேஜ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட்னா ஒரு லிக்விட் மாதிரி ஒரு லேயர் இருக்குது. அப்போ தான் நம்ம ஈஸி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஜாயின்ஸ்க்கு நடுவில் மூவ்மெண்ட்ஸ் நடக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் கேவிட்டி, அண்ட் தி கேவிட்டி இஸ் ஃபில்ட் வித் த ஃப்ளூயிட் நோன் as diarthrosis joint. So these are the most flexible types of joint between the bones. நம்ம பார்த்த ball and socket joint-ஆக இருக்கட்டும், இல்லை hinge joint-ஆக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு synovial joint-கோட கேட்டகரியில் தான் வருது. This is a flexible type of joint between the bones because these bones are not physically connected and can move freely in relation to each other. Physically connected அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போனை ஒட்டி இல்லை, there is some space between it, அந்த ஸ்பேஸுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூவிட் இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் அதுக்கு கிடைக்கிது. ஸோ synovial joints have 4 main distinguishing features. அது வந்து கீழே இருக்க டேபிளில் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் do you know என்னன்னு பார்த்துடலாம். Inflammation of joints is a condition that usually results either due to friction of articulating cartilage or due to the lack of synovial fluid in the joint. ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம்ல, வலிக்குது, கை வலிக்குது, ஜாயிண்ட்டில் முட்டில் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற ஃப்ளூவிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூவிட் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கனாலே சொல்லுவாங்க, உள்ளே இந்த தேய்மானமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளூவிட் வந்து லேக் ஆஃப் த synovial fluid, ஆர் இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் தி டியூ டு த ஃப்ரிக்ஷன் ஆஃப் தி ஆர்டிகுலேட்டிங் கார்டிலேஜ். ஸோ ஃப்ளூவிட் கம்மியாகும்போது உராய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே, வலி எல்லாமே நடக்குது. During this condition, the person feels acute pain in joints, particularly while moving joints. ஸோ கை காலை நீங்கள் அசைக்கும் போது பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து ஃப்ளூவிட் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டிசீஸஸ் தான் ஆர்த்ரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்த்ரசிஸ் however also caused due to the deposition of uric acid crystals in the joint. ஸோ இது எல்லாமே தாண்டி இன்னொரு ரீசனும் இருக்குது ஆர்த்ரசிஸ்க்கு. ஸோ அந்த ஜாயின்ஸ்க்கு இடையில் வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெபாசிட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வலி நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த பார்த்துடலாம். இந்த 4 மெயின் டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிகமெண்ட், synovial fluid, articular cartilage and joint capsule. ஓகே, ஸோ மேலே இருக்குது பாருங்கள், அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து லிகமெண்ட்னா என்னென்னா, a band of strong fibrous tissue. ஸோ fibrous tissue அப்படிங்கிறது வந்து டு கனெக்ட் த போன்ஸ், போனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்தது synovial fluid. ஸோ அந்த ரெண்டு போன்ஸுக்கு இடையில் வந்து அந்த கேட்டிலேஜ் இருந்து கார்டிலேஜ்க்குள்ளே இருக்கிறது இந்த ஃப்ளூவிட்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த ஃப்ளூவிட் வந்து ஸ்லிப்பரி ஃப்ளூவிட் வித் தி கன்சிஸ்டன்சி ஆஃப் எக் whites. இட் இஸ் கண்டெய்ன் வித் இன் தி ஜாயிண்ட் கேவிட்டி. ஸோ என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு இருக்கும்ல. ஸோ அந்த வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா, அந்த முட்டையில் இந்த வெள்ளை இருக்கும்ல, அந்த வெள்ளையோட லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ளூவிடோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன், டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி ஆர்டிகுலர் கார்டிலேஜ் இன் த போன் இன் த ஜாயின்ஸ். தேய்மானத்தை குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளூவிட் இருக்குது. அடுத்து வந்து ஆர்டிகுலர் கார்டிலேஜ், see here அந்த ப்ளூ கலர் நம்ம சொன்னல அதுதான். ஸோ கிளாசி ஸ்மூத் கார்டிலேஜ். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அ ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ தான். அது ஸ்பாஞ்சி அண்ட் கவர்ஸ் தி எண்ட்ஸ் ஆஃப் த போன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. டு அப்சார்ப் ஷாக் அண்ட் டு ப்ரிவெண்ட் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி எண்ட்ஸ் ஆஃப் தி போன்ஸ் இன் த ஜாயிண்ட். ஃபைனல் ஒன் இஸ் ஜாயிண்ட் கேப்சியூல். ஸோ ஜாயிண்ட் கேப்சியூல் இஸ் நத்திங் பட் இங்கே பாருங்கள், ஜாயிண்ட் கேப்சியூல். ஓகே, a tough fibrous tissue that has 2 layers with a fibrous capsule lying outside the synovial membrane. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஜாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, while the synovial membrane lines the joint and secretes synovial fluid.
ஓகே ஸோ வித் this particular video is over. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்னென்னா ஜாயின்ஸ்னால் என்ன, அந்த ஜாயின்ஸ்க்கு நான் ஒரு டயக்ராம் காட்டினேன். அதே போல் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பால் அண்ட் சாக்கெட், காண்டிலாய்ட், சேடல், பிவட், கிளைடிங் அண்ட் ஹிஞ்ச் ஜாயிண்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சினோவியல் ஜாயின்ஸோட கேட்டகரிஸ்லாம் பார்த்தோம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபைனல் டாபிக் நம்ம பார்த்துடலாம், அதாவது மசில்ஸ் அண்ட் தென் skeleton system பார்த்துடலாம். If you have any doubt, post your queries. I'll get that clarified. Thank you, students.